வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம எப்பதாவது தவிச்சிருக்கீங்களா? பிரச்சனைகள்லாம் ஒன்னா சேர்ந்து வரும்போது ராத்திரியில தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல எப்படி மனசு அமைதியா வச்சுக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்விதான். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல சங்கீதம் 4 வச்சு ஒரு பெரிய அரசன் தன்னுடைய வாழ்க்கையில வந்த கடுமையான நெருக்கடிகளை எப்படி சமாளிச்சார், எப்படி அந்த மன அமைதியை கண்டுபிடிச்சார்னு பார்க்க போறோம். இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல இதோட வரலாற்று பின்னணி, ரெண்டாவதா இந்த சங்கீதத்தோட கட்டமைப்பு, மூணாவதா ஜபமும் நீதியும், நாலாவதா கோபத்தை எப்படி வெல்றது, கடைசியா உண்மையான சந்தோஷம். ஒரு பழங்கால வரலாற்றுல ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்களை நோக்கி நம்ம நகர போறோம். முதல்ல வரலாற்று பின்னணி. கவலையான அரசன். ஒரு அரசன் அப்படின்னா அவருக்கு எந்த குறையும் இருக்காதுன்னு நாம பொதுவா நினைப்போம். ஆனா ஆழமான துன்பத்திலையும் எதிரிகள் மத்தியிலையும் மாட்டிக்கிட்ட ஒரு அரசனோட சூழலையை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கொஞ்ச நேரம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கும். கிமு 1000 வருஷம் தாவீது ஒரு பெரிய ராஜாவா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். அவர் ஒரு அரசரா இருந்தா கூட பல எதிரிகளால கடுமையான நெருக்கடிகளையும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடிய அதே மனக்கவலைகளையும் சந்திச்சார். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல அவர் கடவுளை நோக்கி பண்ணின ஒரு தனிப்பட்ட ஜெபம்தான் இந்த சங்கீதம் 4. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. நான் கருவிகளோடு வாசிக்கிறதுக்காக, அதாவது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வாசிக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு இசை வடிவமான ஜெபமா தன்னோட கவலையை அவர் மாத்திருக்கார். அடுத்ததா ஜெபத்தின் வரைபடம், ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறை. தாவீதோட அந்த வரலாற்று பின்னணியிலிருந்து அவர் தன்னோட கவலையை எப்படி ஒரு தெரப்பி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ளூ பிரிண்டா மாத்தினார்னு இப்ப பார்ப்போம். தாவீது தன்னோட உணர்வுகளை எவ்வளவு அழகா வரிசைப்படுத்தியிருக்காருன்னு பாருங்களேன். இந்த சங்கீதத்தை தெளிவா 4 கட்டங்களா பிரிக்கலாம். வசனம் முழுசும் ஜெபத்தை மையமா வச்சிருக்கு. 2ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்கள் சில முக்கியமான புத்திமதிகளை சொல்லுது. 6 மற்றும் 7வது வசனங்கள் கடவுளை எப்படி முழுசா நம்புறதுங்கிறத பத்தி பேசுது. கடைசியா 8வது வசனம் அந்த அமைதியை விவரிக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? மன அமைதிங்கிறது ஏதோ ஒரு சுவிட்ச் போட்ட உடனே வர்ற மேஜிக் கிடையாது. அது ஒரு படிப்படியான ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரிங்க, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த சங்கீதம் இன்னைக்கு என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட பிரச்சனைக்கு எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பழங்கால ப்ளூ பிரிண்ட் நம்மளோட மாடர்ன் வாழ்க்கைக்கு தேவையான நேரடியான ஆலோசனையா எப்படி மாறுதுன்னு வாங்க பார்ப்போம். ஜெபமும் நீதியின் தேவனும். இங்கிருந்து நம்ம வரலாற்றை விட்டுட்டு நேரடியா நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு தேவையான முதல் விஷயத்துக்குள்ள நுழைய போறோம். மன அமைதிக்கான முதல் படி என்னன்னா, ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல கடவுளை நோக்கி ஜெபம் பண்றதுதான். முதல்ல கடவுள் கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்பாருன்னு நீங்க 100% நம்பணும். ரெண்டாவதா அவரை நீதியின் தேவன் அப்படின்னு கூப்பிடணும். தாவீது அவரை அப்படிதான் கூப்பிட்டார். தேவன் நீதி உள்ளவர், அவர் நம்மளோட ஜெபங்களுக்கு சரியான நேர்மையான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட நாம இருக்கணும். இதுதான் நம்ம அமைதிக்கான முதல் அஸ்திவாரம். அடுத்ததா கோபத்தை வெல்வதும் தேவனை நம்புவதும். நம்மளோட மன அழுத்தத்தை சமாளிக்கும் போது நாம சந்திக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இது. அதாவது நம்மளோட சொந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, குறிப்பா கோபத்தை கையாள்வது. ஒரு பிரச்சனை வரும்போது கோபப்படுறதும் அந்த கோபத்துல ஏதாவது தப்பு பண்றதும் மனுஷ இயல்பு தான் இல்லையா? ஆனா தாவீதோட பவர்ஃபுல்லான அட்வைஸ் வேற மாதிரி இருக்கு. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு அவர் ரொம்ப அழகா சொல்றார். கோபத்தை கட்டுப்படுத்தி பாவத்திலிருந்து விலகி இருக்கணும். இது எப்படி பிராக்டிக்கலா பண்றது? நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தரை நம்புங்கள்னு தாவீது வழிகாட்டுறார். அதாவது நீதியை தேவன் பார்த்துக்குவாருன்னு முழுசா அவர் மேல பாரத்தை போடும்போது மட்டும்தான் அந்த கோபத்தை நம்மளால முழுமையா விட்டுற முடியும். அடுத்த பகுதி உண்மையான சந்தோஷமும் சமாதானமும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை சரியா ஃபாலோ பண்றதால கிடைக்கிற ஒரு சூப்பரான ரிசல்ட்டுக்கு இப்ப நாம வந்துட்டோம். இந்த வழிமுறைகளை நம்புறத எப்படி நம்ம கோபத்தை எல்லாம் மாத்தி ஒரு தெய்வீகமான சந்தோஷத்தை தருதுன்னு கவனிங்க. முதல் படி, தேவன் நம்மளோட இருதயத்துல நேரடியாகவே அந்த சந்தோஷத்தை உருவாக்குறாரு. ரெண்டாவது, அவர் நமக்கு அளவற்ற சமாதானத்தையும் ஆறுதலையும் தர்றாரு. மூணாவது, தேவன் நம்மை கண்டிப்பா பாதுகாப்பார்னு நாம முழுமையா நம்புறோம். வெளியில என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த உண்மையான சந்தோஷத்தை யாராலையும் பறிக்கவே முடியாது. இதுதாங்க இதுல இருக்கிற பெரிய பலம். இப்போ இந்த சங்கீதத்தோட உச்சகட்டமான நமக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தேவன் நம்ம பாதுகாப்பார்னு நம்பி ஒரு மனுஷனால எப்படி முழுமையான அமைதியோட தூங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது இல்லையா? சரி,
இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். தாவீது எப்படி கஷ்டமான சூழ்நிலைகள்ல ஜெபம் செஞ்சு நம்பிக்கையோட இருந்து அந்த அமைதியை பெற்றார்னு நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களோட சொந்த மனக்கவலைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு ராத்திரி ஒரு நிம்மதியான தூக்கத்தை பெற இந்த பழங்கால ஆலோசனைகளை, தாவீதோட இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சந்திப்போம். அதுவரைக்கும் இந்த அமைதி உங்களோட இருக்கட்டும்.